உங்க பொண்ணு போன்ல யார்கிட்டயோ மிஸ்யூன்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு இருக்கா, என்னன்னு வந்து கேளுங்கன்ட்டு மேல கூப்பிட்டு வந்து சாங் ஷூ கிட்ட என்னம்மா இதெல்லாம், அப்பா இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் தப்பு எதுவும் பண்ணல, யார்கிட்டயும் ஏமாந்தும் போக மாட்டேன்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா இங்க ஜியாசு அவன் ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல ரிசைன் பண்றதா சொல்லிட்டு இன்னும் கம்ப்ளீட்டா ரிசைன் பண்ணல, ஏதோ ஒரு பிளானோட இங்க சாங் ஷூவை பாக்குறதுக்காக அவங்க ஊருக்கு வந்துட்டு இருக்கான். அப்ப சாங் ஷூ சாங்கியான் கிட்ட அண்ணா ஜியாசு வராரா, நாம ஏர்போர்ட்ல போய் அவரை கூட்டிட்டு வரலாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் வாயன், எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்ட்டு நைஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. குட்டி பிசாசே அவன் ஏதாச்சும் கேப் புடிச்சு வர சொல்லுனா இவங்க லைட்டா அவன் ஷோல்டரை குத்தா ஐயோ அம்மானு கத்துறான். டே டாகே லைட்டா தொட்டதுக்கே எதுக்குடா அம்மாவை கூப்பிடுறேன், இப்பதான் நான் ஏதோ சமாளிச்சுட்டு வந்திருக்கேன், வா போலாம்ட்டு ஏர்போர்ட்டுக்கு அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது சாங் ஷூ ஒவ்வொரு முடியா எடுத்து ஸ்டைல் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடினா, என்னடா ஓவர் ஆகுது, நாங்களே 4-5 நாள் கழிச்சு இப்பதான் பார்க்க போறோம், அவர் என்ன பார்க்கும்போது நான் செமையா இருக்கணும் இல்லையா, இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது, லவ் கிவ் ஏதாச்சும் பண்ணி இருந்தா புரியும், உனக்கு வரப்போற பொண்ணு எல்லாம் பாவுண்டாடே, பேசாம நீ யாரையும் கட்டிக்காம அம்மா அப்பா கூடவே கடைசி வரைக்கும் இருந்துடுறியானா, ஓஹோ நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், ஆனா கடைசி வரைக்கும் நான் யாரையும் கட்டிக்க கூடாதா, குட்டி பிசாசே ரொம்ப ஓவர் தான்ட்டு இங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து ஜியாசுவை பிக்கப் பண்ணிட்டு நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்க ஜியாசு அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லிருக்கான். என்னடா விஷயம் இவ்வளவு நாள் கழிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க, எப்படி இருக்கனா, நல்லா இருக்கேன்டா, நம்ம காலேஜ் படிச்ச இந்த ஊர்லயே புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் இருக்கேன்டா, அதுல வெளியே இருந்து பசங்களை ஹையர் பண்றதை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாம்டா, எல்லாரும் இப்ப மாச சம்பளத்துக்கு 9 to 5 ஜாப் தானே பாத்துட்டு இருக்கோம், நம்ம செட்லயே சாங்கியான் மட்டும் தான் ஓனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், ஓனா பிசினஸ் பண்ணாதான்டா growth நல்லா இருக்கும்னு சொல்ல, நல்ல ஐடியாடா பண்ணலாம், சரி சாங் ஷோவும் என்ன நம்ம பார்ட்னர் ஆனா, ஹே அவ நம்ம பிசினஸ் பார்ட்னர் தான் கிடையாது, என்னோட லைஃப் பார்ட்னர் தான் சொல்லி அவங்களை வெளியே கூப்பிட்டு வந்து உன்னோட அப்பா அம்மா என்ன வேணான்னு சொல்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இருந்துடக்கூடாது, எங்க எனக்கு சொந்தங்கள் யாரும் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்ட்டு லைட்டா பயமா இருக்கு, அதனாலதான் இங்க நீ இருக்கிற ஊர்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் என்னோட சொந்தம்னு சொல்லி எப்பயும் என் கூட வேறு சாங் ஷூன்ட்டு அவங்கள வீட்டுக்கு கேப் ஏத்தி அமுச்சு விட்டா, அங்க வீட்டுல அவங்க அம்மா எங்கடி உன் அண்ணன்னா, இல்லம்மா அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ நைட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்களான்னா, என்ன ஜியாசோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கானா, ஆமா ஜியாசு குடிப்பானா என்னன்னு கேட்க, என்ன நீங்க திடீர்னு அவரை பத்தி என்கிட்ட கேக்குறீங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும் சாங்கியான் சொல்லிட்டான், ஜியாசு நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டான் சாங் ஷூ, ஏன் எதுக்குன்னு கேட்காத, அந்த பையன் நல்ல பையன் தான், இருந்தாலும் உங்க அப்பா அதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறாரு, அதனால இனிமே அவங்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சாங் ஷூக்கா ஒண்ணுமே புரியல, என்னடா இவங்க திடீர்னு இப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.